ஒரு பெரிய கூட்டத்துல நடுவுல நீங்க இருக்கீங்க. இருந்தாலும் எனக்குன்னு யாரும் இல்லையேன்னு ஒரு தனிமை உங்க கூடவே இருக்கும். பெற்றோர்கள் இருந்தும், கணவன் இருந்தும், அல்லது பிள்ளைகள் இருந்தும் கூட உங்க மனசுல இருக்க பாரத்தை பகிர்ந்து கொள்ள ஒரு ஆள் கூட இல்லையே அப்படிங்கிற ஏக்கம் உங்களை வாட்டுதா? யாரும் உங்களை இப்ப வரைக்கும் புரிஞ்சுக்கல அப்படின்னு ஒவ்வொரு நாளும் இரவு தூங்கும் போது அழுவுறீங்களா? கவலைப்படாதீங்க. இன்னைக்கு தேவன் உங்க கூட தான் பேச போறாரு. தவக்காலத்தோட 33வது நாள்ல விசேஷ விதமா தனிமையில இருக்க பெண்களுக்காக இன்னைக்கான தியானத்தை நம்ம பங்கெடுப்போம். நாம ஜெபத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலம் உங்களுக்கு கொடுக்கும் வாக்கு தத்தங்களை சற்று தியானிப்போம். சங்கீதம் 139ல 7-10 வரைக்கும் இருக்கிற வசனங்கள். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர். அங்கும் உமது கை என்னை நடத்தும், உமது வலக்கை என்னை பிடிக்கும் அப்படின்னு இருக்கு. இதே மாதிரி மத்தேயு 28:20 இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் அப்படின்னு இருக்கு. வேதகமத்துல தனிமையின் பாதையில நடந்த பல பெண்களை நாம பார்க்கிறோம். அவங்க எப்படி தேற்றப்பட்டாங்க அப்படின்னும் பார்க்கலாம். ஆகார் வனாந்தரத்துல தண்ணீர் இல்லாம தன்னோட குழந்தைகள் இறந்துரும் அப்படின்னு அழுதுட்டு இருந்தா. அவளுக்கு யாருமே துணை இல்லை. ஆனா கர்த்தர் வானத்திலிருந்து அவளை கூப்பிட்டு அவளுடைய கண்ணீரை கண்டாரு. அதே மாதிரி சமாரிய பெண், ஊர் மக்கள் எல்லாம் அவளை ஒதுக்கின நிலையில நண்பகல்ல தனியா கிணற்றுக்கடியில வந்தா. அவளுடைய தனிமையை தேடி ஆண்டவர் அங்க போனாரு. அடுத்து ரூத், தன்னோட கணவனை இழந்து அந்நிய தேசத்துல தனித்து நின்னா. அவளுடைய தனிமைய தேவன் ஆசீர்வாதமா மாத்தினாரு. அன்பு சகோதரிகளே, உங்க தனிமை தேவன் ஒரு நோக்கத்திற்காக அனுமதிச்சிருக்கலாம். நீங்க தேவனோடு ரொம்ப நெருக்கமா சேரணும் அப்படின்றதுக்காகவும் இந்த தனிமை உங்களுக்கு வாய்ச்சிருக்கலாம். அன்புள்ள சகோதரிகளே, இந்த தனிமை அப்படிங்கிறது ஒரு சாபம் இல்லை. அது தேவனோட உறவாடும் ஒரு தனி அறை. மற்றவங்க கதவை மூடும்போது பரலோகத்தோட கதவு நமக்காக திறக்கப்படும். உங்களோட கண்ணீர் ஒவ்வொரு துளியும் அவர் ஒரு துருதியில பிடிச்சுதான் வச்சிருக்கிறாரு. நீங்க தனிமையில அழும் ஜபங்களுக்கு பதில் மிக விரைவிலேயே வரும். சின்னதா ஒரு ஜபம் பண்ணலாம். அன்புள்ள பரமபிதாவே, இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க உம்முடைய மகளுக்காக நான் கெஞ்சி மன்றாடுறேன். ஆண்டவரே, இந்த மகளோட உள்ளத்துல இருக்க அந்த ஆழமான தனிமையை நீர் அகற்றுவீர். ஆண்டவரே, யாராலும் நிரப்ப முடியாத ஒரு வெற்றிடம் இவளோட இதயத்துல இருக்கலாம். மனித உறவுகள் கைவிட்டிருக்கலாம், அன்பு காட்டியவர்களும் ஏமாத்திருக்கலாம், அல்லது சூழ்நிலைகள் இவளை தனிமைப்படுத்திருக்கலாம். ஆனா நான் உன்னை கைவிடுவதில்லை அப்படின்னு நீங்க சொன்ன அந்த உண்மையுள்ள வார்த்தை இவளோட அருகையில இப்போது இறங்கி வருமாறு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ஆண்டவரே, இவளுடைய பயங்களை போக்கும். இரவு நேரத்துல வரும் கலக்கத்தை மாத்துங்க. உம்முடைய பிரசன்னம் இந்த அறைக்கு நிரப்பட்டும். ஆண்டவரே, நீர் இவளுடைய தகப்பனாய், தந்தையாய், நண்பனாய் இருந்து வழிநடத்துங்க. இனி இவ நான் தனி ஆள் இல்லை அப்படிங்கிற எண்ணம் இவளுக்குள்ள வராதபடி உம்முடைய அன்பின் கரம் இவன் மேல தாங்கட்டும் ஐயா. இழந்த உறவுகளுக்கு பதிலாக உம்முடைய மாறாத அன்பை தாருங்க ஆண்டவரே. இவளுடைய எதிர்காலத்தின பத்தின பயத்தை எல்லாம் நீக்கி ஒரு புது நம்பிக்கையை தாருங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்பு சகோதரிகளே, மனுஷங்க நம்மளை விட்டு தூரமா போகலாம், சூழ்நிலைகள் நம்மளை ஒரு அறைக்குள்ளேயே முடக்கி வைக்கலாம். ஆனா நம்ம படைச்ச தேவன் நம்ம ஒருபோதும் நம்மள மறப்பதில்லை. இன்னைக்கு நீங்க சிந்திய கண்ணீர் எல்லாம் வீணா போகாது. வேதம் சொல்லுது, கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள் அப்படின்னு. உங்க தனிமையோட நாட்கள் எல்லாமே இப்ப முடிவுக்கு வரப்போகுது. தேவன் உங்க கையை பிடிச்சு நடத்த போகிறார்.
இனி நீங்க நான் அனாதை அப்படின்னோ இல்லை எனக்கு யாரும் இல்லை அப்படின்னோ சொல்லாதீங்க. அண்ட சராசரங்களையும் படித்த ஆண்டவர் இப்போ உங்கள் பக்கத்தில் தான் நிற்கிறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவாச்சு ஆறுதல் கொடுத்துருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு குறிப்பிட்ட விதமாக ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபம் தேவைப்பட்டா தயங்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நான் தனிப்பட்ட முறையில் உங்களுக்காக ஜெபிப்பேன். அல்லது ஆமீன் அப்படின்னு பதிவிடுங்க. இந்த ஜெபத்தில் நீங்களும் உடன்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்துங்க. நமது சேனலில் தொடர்ந்து இந்த மாதிரி வேதகம கதைகளும் ஆறுதல் செய்திகள் மற்றும் எழுப்புதல் ஜெபங்களில் நீங்கள் கேட்க விரும்பினா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒரு முறையும் நான் போடுற வீடியோலாம் உங்களை வந்து சேரும். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. நாளைக்கு தவக்காலத்தோட 34வது நாளில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்ககிட்ட எப்பயும் இருக்கட்டும். உங்கள் எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். ஆமேன்.